இந்தியாவின் முதுகெலும்பே கிராமங்கள் தான் என்று சொன்னார் மகாத்மா காந்தியடிகள். அதனாலதான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் என்று காங்கிரஸ் அரசாங்கம் அன்னையார் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த திட்டத்துல மிகவும் சிரத்தை எடுத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றினாங்க. அதாவது அந்த திட்டத்தை இப்போ ஒன்றிய அரசாங்கம் பெயர் மாற்றம் பண்ணிருக்கு. அது குறித்து அண்ணன் TR பாலு அவர்கள் பாராளுமன்றத்துல கண்டிச்சு பேசியிருக்காரு. பாருங்களேன். மாநில அரசுகளை ஏமாற்றுகிறார்கள். எப்படி ஏமாற்றுகிறார்கள்? மன்ரேகா திட்டம். இந்த மன்ரேகா திட்டத்தை காந்தி பேருக்கிறதுனால இன்னைக்கு மாத்திரத்தை முயற்சி பண்ணுறாங்க. மிக மோசமான நிலையில இந்த அரசு போய் கொடுக்குறது இதே ஒன்று எடுத்துக்காட்டு. இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் குறைந்து போய் கொண்டே இருக்கிறது மட்டுமல்ல, 30 கோடியை மனித நாட்கள் தமிழகத்திற்கு இருந்த நிலை மாறி இன்றைக்கு 12 கோடி மனித நாட்கள் மட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இதை விட கேவலம் என்னவாக இருக்க முடியும்? 1290 கோடி ரூபாயை மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு தரணும். இதுவரைக்கும் தந்தபாடு இல்லை. இப்போ இந்த திட்டத்தை பெயர் மாற்ற வேண்டிய தேவை எங்க இருந்து வந்தது? ஒண்ணு, பெயர் மட்டும்தான் மாற்றம் பண்ணனாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி அதை குறைச்சிட்டாங்க. 1290 கோடி வர வேண்டியது இருக்கு. அந்த நிதியை குறைச்சிட்டாங்க. அதே போல ஆட்களை குறைச்சிட்டாங்க. இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சிதைச்சு அது ஒண்ணும் இல்லாம இந்த ஒன்றிய அரசாங்கம் பண்ணிட்டாங்க. இந்த தேர்தல் நேரத்துல நான்லாம் கூட கிராமத்து சைடு பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன். அப்போ போகும்போது அந்த பெண்கள் என்கிட்டயே பலமுறை கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான், எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு எடுக்கணும்னா இந்த 100 நாள் வேலைக்கு ஆள் எங்கெல்லாம் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டயே பல பெண்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ரெண்டாவது இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது அது ஒரு சமத்துவத்துக்கான திட்டமாக இருக்கு. அது பெண்களுக்கு மட்டும்தான் அந்த திட்டம். அந்த கிராமப்புறத்துல இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான். அதாவது விவசாயத்துல கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் விவசாய கூலிகளாக இந்த மாதிரி விவசாயம் வேலை செய்வாங்க. விவசாயம் இல்லாத காலத்துல இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்ட்டு, அதாவது ஆண்டு முழுசும் வேலை இருக்கணும், கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் என்பதற்காக தான் காங்கிரஸ் அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. அதை இந்த மோடி என்ன பண்ணிட்டாருன்னா, இனிமே இந்தியாவில ஏழைகளே இருக்கக்கூடாது, எல்லாரும் பணக்காரங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, பணக்காரங்களுக்கான அரசாங்கமா அனில் அம்பானி இந்த மாதிரி முதலாளிகளுக்கான அரசாங்கமா மோடி அரசாங்கம் செயல்படுவதனாலதான் இந்த ஏழைகள் இருக்கக்கூடாதுன்னா ஏழைகளே பிழைக்க கூடாது அப்படின்ற நிலையில அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிச்சுட்டாரு இந்த மோடி. ரெண்டாவது இது காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டுட்டு வந்தது. ஒரு மகாத்மா காந்தி அவர்கள் தான் சுதந்திரத்துக்காக போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்ததுனால அவர் பேர்ல வச்சிருக்காங்க. அவர் பெயரை உச்சரிக்க கூட தயங்கும் இந்த மோடி அரசாங்கம் அவருடைய பெயரை எடுக்கிறாங்க. ஏன்னா மகாத்மா காந்தி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை இந்த RSS கோட்சே கொன்னா என்பதை நம்ம எப்பயும் மறந்துடக்கூடாது. அந்த கூட்டத்துல இருந்து வந்தவங்க தான் இந்த மோடி கும்பல். அதனாலதான் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கக்கூடாது என்று சொல்லி பெயர் மாற்றம் பண்ணிட்டு அதுல ஆட்குறைப்பு இந்த மாதிரி அவங்களுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் முறை அவங்க வேலை செய்யற இடத்துக்கே சம்பளம் கரெக்டா சரியா வாரம் போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்னாச்சுன்னா 3 மாசத்துக்கு ஒரு டைம் 4 மாசத்துக்கு ஒரு டைம் தான் அவங்களுக்கு சம்பளமே கொடுக்குறாங்க. இந்த மோடி அரசாங்கம் அந்த திட்டமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால இந்த மாதிரி ஆள் குறைப்பு சம்பளம் குறைப்பு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிராமத்துல இருக்கிறவ அந்த பெண்களோட வாழ்வாதாரமாக அவங்க வயிற்றில் அடிக்கிறது, இந்த 100 நாளைக்கு வேலைக்கு போய் தான் அவங்க சாப்பிடுறது, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, அவங்களுடைய வளர்ச்சிகளுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் செஞ்சுக்கிறது இந்த வேலைக்கு போயிட்டு தான். அதை பறிக்கிறத நம்ம ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது. இந்த பிஜேபி மோடி அரசாங்கம் பாசிச அரசாங்கம் என்பதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இத வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்ப இடதுசாரி கட்சிகள் அனைத்தும் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை குறைச்சது பெயர் மாற்றினதை கண்டிச்சு போராட்டம் இருந்துட்டு இருக்காங்க. கட்டாயம் இந்த திட்டத்தை எதிர்த்து
அதாவது இந்த பெயர் மாற்றத்தை எதிர்த்து மக்கள் புரட்சி வெடிக்கும். எப்படி இந்த 3 வேளாண் சட்டத்தை வாபஸ் பெற்றாங்களோ அதே போல மோடி அரசாங்கம் இந்த பெயர் மாற்றத்தையும் வாபஸ் பெறுவாங்க. இந்த மக்களுக்கு உரிய நிதியும் கொடுப்பாங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்தை நம்மளோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.